Hi friends, welcome to Nittin's home. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் फ्रेंड्स. முருங்கைக்கீரையில வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. இதோட ஃபைபர் வந்து அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. இத வாரத்துல 2 நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது. அந்த அளவுக்கு இதுல ரிச் கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வாங்க இது எப்படி ரொம்ப டேஸ்டா அண்ட் ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து கழுவி சுத்தம் பண்ணுறது வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செய்திடலாம். சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரையை மோஸ்ட்லி மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தும் கடுகும் நல்லா பொரிஞ்சோடனே 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டை தோலை உரிச்சிட்டு 1-2 தட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதை தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா முருங்கைக்கீரை டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக கீறி இந்த மாதிரி போட்டு தாளித்து எடுத்துடலாம். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு வரமிளகா மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கிளாஸியாக வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்க தேவையில்லை. இப்போ முருங்கைக்கீரையை நான் தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கோங்க கீரையை. இதை எண்ணெயில் வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுங்க. நம்ம கீரை கழுவின தண்ணியும் அதில் ஆல்ரெடி இருக்கும், இருந்தாலும் ஒரு 3 கை அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி கீரையை வேக வச்சிடலாம். உப்பு வந்து கீரையை லைட்டாக தண்ணி தெளித்து அது கொஞ்சம் சுருங்குற நேரம் வரும்போது உப்பு போடுங்க. அப்போ தான் உப்போட அளவு நம்மளுக்கு தெரியும். முதல்லையே நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். பாருங்கள் கீரை தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்குது. இந்த டைமில் நான் ஒரு 3 பல் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூ போட்டு கீரையை நல்லா கிளறிடுங்க. கீரையும் தேங்காய் பூவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது செய்யும்போது அவ்வளவு மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் எவ்வளோ ஈஸியாக செய்துட்டோன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.